ரெடியாகிறாங்களா? நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படி சொல்லி லேபர் கூடி போச்சு, வருவாய் குறைஞ்சி போச்சு, உர விலை ஏறி போச்சு. விவசாயிகளே முதுகெலும்பு சொல்றாங்கன்னா எல்லா அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் சொல்லுது, விவசாயிகளை கேட்கல கால் வைக்கலன்னா நாம சோத்துல கை வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா வாய் ஒண்ணுதான் சொல்லுத வழியோ செயல்பாடு இல்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் விவசாயிகள் நசுக்க கொடுக்கல. எது கொடுக்குறீங்க? நான் கேட்கலையே அவரை 5000 முதல்ல சொன்ன வாக்குறுதி வெறும் 5000 வருஷத்துக்கும் கடன் வாங்கினா 5000 தள்ளுபடி விவசாயிக்கிறாங்க. எதுக்கு 5000 கட்டு போறாங்க? 5000 கட்ட மாட்டோமா? இதுவரைக்கும் ஒன்றை கூட உங்களால் செயல்படுத்த முடியாது. ஆனா இந்த தமிழக முதல்வர் அவர்கள் முதல்வர் என்ற அந்த பட்டத்தை வைத்துக் கொண்டு அந்த பட்டத்தையே உணவாகவும் நம்முடைய விவசாயிகள் அந்த நகையெல்லாம் கொள்ளையடிச்சா கிருஷ்ணமூர்த்தி கைது பண்ணுவோம். கோர்ட்டுக்கு போய் அவர் வெளியே போயிட்டார். எந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறது? தேர்தல் கால வாக்குறுதிகளை புதிய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் பேசிய தலைவர்கள் கூட தெளிவாக பேசினார்கள். 5 ஏக்கருக்குள் நிலம் வைத்திருக்கிற அனைவர் வாங்கிய முழுமையான கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேர்தல் கால வாக்குறுதி. நெல் குவிந்தலுக்கு 3500, கரும்புக்கு டன்னுக்கு 4500. ஆனால் விவசாயிகள் கேட்பது 5500. நிறைய வேறுபாடுகள் இருக்கு. எம்.எஸ். சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி மத்திய ஒன்றிய மோடி அரசாங்கம் 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த போது 500க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைந்து டெல்லியிலே போராட்டம் நடத்தி விலை நிர்ணயத்திற்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு குழு அமைத்தார்கள். அனைத்தையுமே காலில் போட்டு முடித்துவிட்டு சமீபத்தில் குறைகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஐயா, நீங்கள் பெற்ற மனுக்களில் குறைந்தபட்சம் இந்நாளில் அடுத்ததான் வந்துட்டு பயனாளிகளும் இருப்பாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் பயனடைகிறதுக்கான வழிவகையும் செஞ்சிருப்பீங்க. ஆனா ஐயா, நீண்ட காலமாக என் பகுதியில் ஒரு கோரிக்கை ஐயா, 1960 கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆட்சியிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக 5 ஏக்கர் நிலம் ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு முழுக்க 56 சொசைட்டிகளில் கொடுக்கப்பட்டுள்ள நிலங்கள். சந்தாதாரனுடைய வாரிசுகளுக்கு பட்டாவை பிரித்து வழங்கலாம் என்று தமிழ்நாடு கெசட்டிலே வெளியிட்டார்கள். அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 37 ஆண்டு காலம் ஆகிறது. சென்ற ஆண்டிலே 2021 டிசம்பர் மாதத்திலே தலைமை செயலாளர் ஆணையிடப்பட்டும் இன்று வரைக்கும் இங்கு உள்ள 180 ஏக்கர் நிலங்களில் 100 குடும்பங்கள் வசிக்கின்றன. அவர்கள் கரண்ட் இல்லாம கரண்ட்டுக்கு பில்லு கட்டிக்கிறாங்க. இலவச கரண்டே கிடையாது விவசாயத்துக்கு. அலுவலகத்திலே ஒரு வருடமாக இந்த கோப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன. ஆனா முடிவு எட்டப்படவில்லை. அந்த முடிவு எட்டப்பட வழிவகை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்குது. அந்த மக்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும், இலவச மின் இணைப்பு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தது ஐயா, சென்ற ஆட்சியிலே 207 அரசாங்க பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது. இருந்து 25 லட்சம் பெற்றுக்கொண்டு தனியார் பள்ளிகள் 1000 பள்ளிகள் உங்களுடன் கலந்து மனுக்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்குவோம். அது மட்டும் இல்ல, வாரம் திங்கட்கிழமை மனு வாங்குறோம். அதே மாதிரி விவசாயிகள் கூட்டத்தில் மனு வாங்குறோம். நம்மளுடைய முருகன் தோழர் சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மீட்டிங் போட்டு மனு வாங்குவோம். இது எல்லாத்துக்கும் உள்ள ஸ்பெஷல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஜமாபந்தி ஸ்பெஷல் என்னன்னா, ஒவ்வொரு கிராமத்தினுடைய கணக்குகளையும் இங்கேயே கொண்டு வந்து இங்க அதை வச்சுக்கிட்டு மனுக்கள் வரும்பொழுது எனக்கு ஏதாவது டவுட்னா உடனே கணக்கையும் பார்த்து அதை உடனுக்குடன் அதனுடைய தெளிவடைஞ்சிடணும் அந்த மனு மீது. அந்த ஒரு ஏற்பாடு தான் இந்த வருவாய் தூய்மைத்துடைய மிக முக்கிய பயன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துள்ளேன். இதை செயல்படுத்தினேன் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதன் அடிப்படையில் நான் பார்த்த வரையும் எனக்கு 4 தாலுக்கு, ஆரணி, போலூர், கலசப்பாக்கம், ஜமுனாமத்தூர். இந்த 4 தாலுக்களில் ஜமுனாமத்தூர் ஆல்ரெடி ஏழைகள் நிறைந்த ஒரு தாலுக்கு. ஆனால் அங்கே எங்களால் எதுவும் செய்ய முடியல. ஏன் முடியலன்னு உங்களுக்கே தெரியும். அது முழுக்க
வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதி. அனைத்து மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வனத்துறையினுடைய அனுமதியை பெற்று நடைமுறைப்படுத்தணும். ஆனால் இந்த கலசப்பாக்கத்தில் நான் இன்னைக்கு பார்த்தது இந்த 3 நாளில் இதுவும் மிக மிக ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி அப்படின்றத நான் கண்கூட பார்த்தேன். அந்த வகையில் நிறைய மக்கள் வந்து அவருடைய கோரிக்கைகள் மிகவும் நீண்ட நாட்கள் பிரித்து எனக்கு ஒவ்வொரு பிட்கா வாரியாகவும் நான் இதுவரையும் மொத்தமாக 643 மனுக்கள் வந்துட்டாங்க. 643 மனுக்கள்ல 201 மனுக்கள் இதுவரையும் இந்த 3 நாளிலுமே இந்த கணக்குகளை வச்சு ஏற்பு செய்யப்பட்டிருக்கிறது. 201 மனுக்கள் ஏற்பு பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து உடனே சப்மிஷன் போட்டு பட்டா கொடுக்கறதோ பட்டா மாற்றம் பண்றதோ அது 1 வாரம் 10 நாள் ஆகலாம். ஆன்லைன்ல ஏற்றலாம் எல்லாத்தையுமே. ஆனா ஏற்பு மட்டுமே 201 இனம் பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பரிசீலனைகளை தான் மீதி மனுக்களை வச்சிருக்கிறோம். தள்ளுபடியா நாங்கள் எதையுமே அவ்வளவு விரைவாக நீங்கள் தள்ளுபடி செய்யக்கூடாது என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுக்கு இருக்கின்ற கட்டளை என்னன்னா, எந்த மனுக்களையும் எடுத்த இடத்தில் தள்ளுபடி என்பதே இருக்கக்கூடாது. வீட்டுமனை பட்டா இடர்பாடு நிவாரணம் சேகபுதேரி